Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அவரது சந்நிதி அமர்ந்திடுவோம், அமைதியின் வாழ்வினை உணர்ந்திடுவோம். ஆண்டவர் இல்லத்தில் நுழைவோம், இன்று அவர் தரும் புனிதத்தை பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் இனிய சகோதர சகோதரிகளை, இன்று அணையாம் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பாய்ந்தோடச் செய்த அந்த கல்வாரி நாயகனுடைய முழுமையான இதய பற்றுறுதலை நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் பெற்று மகிழ வேண்டும் என்கிற ஆழமான சிந்தனையை இந்த திருப்பலியானது நமக்கு வழங்குகின்றது. இயேசுவின் இதயத்திலே பொங்கி எழுகின்ற அந்த அன்பும் இரக்கமும் கருணையும் நம்முடைய வாழ்விலே ஏற்கப்பட வேண்டும் என்கிற ஆழமான இறை சிந்தனையை இறைவன் இன்றைய நாளில் நமக்கு வழங்குகிறார். எனவே இந்த இருதய பெருவிழாவிலே நம்முடைய இதயத்தில் எவையெல்லாம் தாங்கி இருக்கின்றன, இயேசுவினுடைய இதயத்தில் எவையெல்லாம் தாங்கி நின்றன, இயேசுவின் இதயமாக நம்முடைய இதயம் எப்படி மாற்றப்பட வேண்டும் என்கிற புரிதலை இந்த திருப்பலியின் வழியாக இயேசு இதய வேந்தனாய் இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இத்திருப்பலியிலே நாம் நம்முடைய இதயத்தை முழுமையாய் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து எசேக்கியேல் புத்தகத்திலே வருவது போல தூய இதயத்தை, கனிவுள்ள இதயத்தை, கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு தசையாலான இதயத்தை இறைவா எனக்கு கொடுப்பாயாக என்று சொல்லி இத்திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காய் இணைந்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் மனமருந்தி மன்னிப்பை கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
பாடுகின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் பாவங்களால் காயமடைந்து உம் திருமகனுடைய இதயத்தின் வழியாக உமது அன்பின் அளவற்ற செல்வங்கள் எங்களுக்கு இரக்கத்துடன் வாரி வழங்க திருவிழமானே. அதனால் நாங்கள் அவரை பக்தியுடன் வழிபட்டு பாவ கழுவாயின் கடமையை எங்கள் வாழ்வில் தகுந்த முறையில் நிறைவேற்ற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்று ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். என் உள்ளம் உன் பக்கம் திரும்பியுள்ளது. இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 மற்றும் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: இஸ்ரேல் குழந்தையாயிருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையிலேந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது. என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்டமாட்டேன். எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதனல்ல. நானே உங்கள் நடுவில் இருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகருக்கு எதிராக வரமாட்டேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நாம் பாட வேண்டிய பதிலுரை: மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து
முகந்து கொள்வே. மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வே. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன், ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன், என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். ஆண்டவருக்கு புகழ் பாமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றீரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். மீட்பருளும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர். அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 8-12 மற்றும் 14-19 வரை உண்டான இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும், எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழிய காலமாக மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம் இன்னதென்ற யாவருக்கும் தெளிவுபடுத்தவும், இறைமக்கள் அனைவருள்ளும் மிகவும் கடையனாகி எனக்கு இந்த அருள் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பல வகையில் விளங்கும் கடவுளின் ஞானத்தை ஆட்சி புரிவோர், வான்வெளியில் அதிகாரம் செலுத்துவோர் ஆகியோருக்கு இப்போது திருச்சபை வழியாக வெளிப்படுத்த முடிகிறது. இவ்வாறு கடவுளின் ஊழிகாலமாக கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் நிறைவேற்றினார். கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது. இதன் காரணமாக விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகின்றேன். அவருடைய அளவற்ற மாட்சிமைக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாய் தந்தருள்வாராக. நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரின் அருள்வார்க்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 19 இறை வார்த்தைகள் 31 தொடங்கி 37 முடிய. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஏற்பாடு செய்யும் நாள். அடுத்த நாள் ஓய்வு நாளாகவும் பெருநாளாகவும் இருந்தது. எனவே அன்று சிலுவையில் உடல்கள் தொங்கலாகா என்பதற்காக கால்களை முறித்து சடலங்களை எடுத்து விடுமாறு யூதர்கள் பிலாத்துவிடம் கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே படைவீரர் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறித்தார்கள். பின்னர் மற்றவனுடைய கால்களை முறித்தார்கள். பின்பு அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததை கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை. ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி. அவருடைய சான்று உண்மையானதே. அவர் உண்மையையே கூறுகிறார் என்பது அவருக்கு தெரியும். நீங்களும் நம்ப வேண்டும் என்பதற்காகவே அவர் இதை கூறுகிறார். எந்த எலும்பும் முறிவுபடாது என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மேலும் தாங்கள் ஊடுருவ குத்தியவரை உற்று நோக்குவார்கள் என்று மறைநூல் கூறுகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இதயமாக. இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளை, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கேசி திருச்சியினுடைய இணையதள திருப்பலியின் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய அன்னையாம் திரு அவை ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இதய பற்றுதல் மிக்க பெருவிழாவினை கொண்டாடுகிறது. திரு இருதய ஆண்டவர் பெருவிழா என்று சொல்லி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினர் ஒவ்வொருவருமே கொண்டாடி மகிழுகிற ஒவ்வொரு நாள் வெள்ளிக்கிழமையிலும் திரு இருதய ஆண்டவருடைய நவநாள் முயற்சிகள் செய்து பக்தி முயற்சிகளெல்லாம் பரவலாக்க செய்து ஒவ்வொரு மனிதருமே ஆண்டவர் இயேசுவை இருதய ஆண்டவராக ஏற்றி கொண்டாடி மகிழுகிற அருமையான பெருவிழாவை இன்றைய நாளில் நாம் கொண்டாடுகிறோம். அந்த இயேசுவினிடத்தில் விளங்கிய அத்தகைய மேன்மை மிகுந்த பண்புகளை அவருடைய இதயத்திலிருந்து கொணர்ந்த ஒன்றாக நாம் இன்றைய நாளில் புரிந்து கொள்ள இருக்கிறோம். இயேசுவின் இதயம் என்ன செய்தது? இயேசுவினுடைய இதயம் எதை கொண்டிருந்தது? இயேசுவினுடைய இதயம் எதை கற்றுக் கொடுக்கிறது? இயேசுவினுடைய இதயம் எதை தன் வாழ்விலே கொண்டிருந்ததோ அதை நாம் இன்றைய நாளில் பெற்றுக்கொள்ளவும் பெற்றதை மற்றவர்களுக்கு புரியும்படி வாழச் செய்வதுமான அருமையான ஒரு வாழ்க்கை முறையை ஆண்டவர் இயேசுவின் இந்த திரு இருதய பெருவிழா நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே இந்த பார்வையில் இன்றைய நாள் மறையுரையை நாம் சிந்தித்தோம் என்றால், பிரியமானவர்களே, நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்வதை விட இயேசுவின் இதயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசுவின் இதயம் எப்படி இருந்தது என்பதை புரிந்தால்தான் நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இயேசுவோடு ஒத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய திருப்பலி நூலில் தூய இருதய பெருவிழா என்கிற பகுதியிலே நாம் பார்த்தோம் என்றால்
இயேசுவின் இதயத்திற்கு ஒத்திருக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் என்று அந்த சபை மன்றாட்டு இருக்கும். அப்படி என்றால் என் இதயம் இயேசுவோடு எப்படி பொருந்தி இருக்க வேண்டும், என்னுடைய இதயம் இயேசுவின் இதயம் போல எப்படி மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் இதயம் எப்படி இருந்தது என்று நான் தெரிந்து கொள்ளாத வரை என் இதயம் இயேசுவின் இதயத்தை போன்று வாழ முயற்சி செய்ய முடியாது என்பதை முதலில் புரிந்து கொள்ளலாம். 2015-16 ஆண்டுகளில் மதுரையில் இருக்கிற கருமாத்தூரில் கிறிஸ்து இல்ல குடும்பத்தில் நான் ஆன்மீகவியல் படித்து கொண்டிருந்தேன். அப்போது வார இறுதி களப்பணி என்று சொல்லப்படுகிற சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மதுரை உயர் மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லிஸ் நகர் என்ற ஒரு பங்கிற்கு நானும் என்னுடைய சகோதரர் ஒருவரும் சென்று கொண்டிருந்தோம். அப்போது வழக்கமாகவே ஒரு மாற்றுத்திறனாளி அண்ணன் ஒருவரை நான் சந்திப்பேன். அவர் அந்த 3 சக்கர வாகனத்தில் என்ன செய்வார், மெதுவாக அந்த சாலையிலே வந்து கொண்டிருப்பார். நான் பார்க்கிற பொழுதெல்லாம் அவர் ஏதோ கையிலே ஒரு பொட்டணத்தோடு வருவார். அங்கே இருக்கிற சாலையில் அமர்ந்திருக்கிற மனிதர்களிடத்தெல்லாம் கொடுப்பார். குறிப்பாக பிச்சை எடுக்கிற அன்பர்களை கண்டால் அந்த உணவு பொட்டணத்தை அவர் கொடுப்பார். நான் ஒரு நாள் அவரிடத்தில் கேட்டேன், அண்ணே நீங்களே வந்து கஷ்டப்பட்டு உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி இவ்வளோ தூரம் வரீங்க, நீங்கள் இப்படி போய் இவங்களுக்கு செய்கிறீங்களே, உங்களுக்கு சிரமமா இல்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அழகாய் அவர் பதில் சொன்னார், தம்பி எனக்கு கடவுள் செய்கிறதுக்கான மனசு கொடுத்துருக்கிறாரு, எனவே நான் செய்கிறேன். எனக்கு இந்த மக்களுக்கு செஞ்சால் ஏதோ மனசில் ஆழமான ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது, அதனால் நான் செய்கிறேன் என்று சொன்னார். உடனே நான் சொன்னேன், யூ ஆர் வெரி கிரேட் என்று சொன்னேன். அப்போது அவர் சொன்னார், நானா ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்யலை தம்பி, என் மனைவி என் கூட இருந்து எல்லாம் செஞ்சு தரதுனால நான் நன்றாக செய்கிறேன் என்று சொன்னார். நான் கேட்டேன், மனைவி என்ன வேலை செய்கிறார் என்று. அவர் சொன்னார், என்னை போன்றே அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி தான், நாங்கள் இருவரும் வாழுகிற சூழலில் உணவிற்காக கடினப்பட்டோம், மனம் இதயம் பதைபதைத்திருந்தது, யாரும் உதவி செய்ய மனமில்லாமல் இருந்தார்கள். எனவே கடவுள் எங்களை இந்த அளவிற்கு நாங்களே சுய தொழில் செய்து அதில் வருகிற வருமானத்தை வைத்து வாழுகிற பொழுது எங்களுக்கு முடிந்த அளவு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற இதயம் எங்களுக்கு வந்ததால் நாங்கள் என்ன செய்கிறோம், கடவுளே எங்களை இதுவரை நன்றாய் வாழ வைத்து கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்வு கூட கிடைக்காமல் இருக்கிற மனம் படைத்தவர்களை நாங்கள் தேடி சென்று என்ன செய்கிறோம், இந்த உணவை வழங்குகிற பொழுது எங்கள் மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. எனவே என் மனைவியும் நானும் சேர்ந்து இந்த செயலை செய்கிறோம் என்று அவர் சொன்னார். எனதருமை சகோதர சகோதரியே, இன்றைய நாளில் நீங்களும் நானும் ஒரு ஆழமான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். என்ன தெரியுமா, நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இதயம் ஆண்டவருக்கு பிடித்தமான இதயமாக மாறுகிற பொழுது அந்த இதயத்தில் இயேசு குடியிருக்க வருகிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது இறை வார்த்தையில இதே கதவரையில் நின்று ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கின்றார். யாராவது ஒருவர் அவரை வாருங்கள் என்று அழைக்கிற பொழுது அந்த இதயத்தை நாம் நம்முடைய இதயத்திலே தாங்குகிறோம். இதை இயேசு ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகிறார். இந்த பலிபூசையின் வழியாக ஒவ்வொரு அருள் பணியாளரும் அந்த இயேசுவினுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உயர்த்தி காட்டி, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர், இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிற பொழுது நம் இதயத்திலே அந்த இதய பெருவிழாவின் நாயகனாய் இருக்கிற இயேசு ஆண்டவரை நம் இதயத்தில் ஏற்கிறோம் அல்லவா? அந்த இதயத்தில் ஏற்பதற்கு தகுதியற்றவர்கள் என்று நாம் பறைசாற்றுகிறோம். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும் என்று சொல்லி அந்த இயேசுவை இதய நாயகனை என்னுடைய உங்களுடைய இதயத்தில் ஏற்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஏற்கிற பொழுது இந்த இதயம் மாறவில்லை என்று சொன்னால், இந்த இதய மாற்றம் காணவில்லை என்று சொன்னால், இந்த இதயம் மனமாறவில்லை என்று சொன்னால், இந்த இதயம் மனம் வருந்தி என் கடவுளுக்கு முன்பாக என் இதயத்தை கொட்டி தீர்க்கவில்லை என்று சொன்னால், அங்கே என்ன நடக்கிறது என்றால், என் இயேசுவின் இதயத்தை நான் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். என் இதயத்திலே இயேசு வருகிறார் என்று உணரவில்லை என்ற அர்த்தம். என்னுடைய இதயத்தில் இயேசு குடிகொள்ள வருகிறார், அந்த இதயத்தில் குடிகொள்ள வருகிற இயேசுவின் இதயமாய் நான் இன்னும் மாறவில்லை என்ற அர்த்தம். அப்படி சிந்திப்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துரைக்கின்றது. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 6ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், நீங்கள் தூய ஆவியார் தங்கும் ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆக நம்முடைய இதயம் ஆண்டவர் தங்குகிற இதயம், நம்முடைய இதயம் ஆண்டவர் குடிகொள்ளுகிற இதயம். இந்த குடிகொள்ள வருகின்ற அந்த இதயத்தில் இருக்கிற இயேசு ஆண்டவர் தன் இதயத்தை நமக்காய் திறந்து கொடுத்தவர்.
இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்ப்பது போல குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் பீறிட்டு வருகிறது. இதிலிருந்து தான் எல்லா அருளடையாளங்களும் பிறப்பெடுக்கின்றன என்று நமது கத்தோலிக்க திருச்சபை நமக்கு பயிற்றுவிக்கிறது. அப்படி என்றால் பிரியமானவர்களே, இயேசு கொண்டிருந்த அந்த மனநிலை, இயேசு கொண்டிருந்த அந்த இதயம் என்னுடைய இதயமாக மாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக, இயேசுவின் இதயம் அன்பின் இதயம். இயேசுவினுடைய இதயம் எப்பொழுதுமே அன்பின் இதயமாக தான் இருந்தது. யோவான் நற்செய்தி 3:16 பார்க்கிறோம், இந்த உலகை அன்பு செய்த கடவுள் தன் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கிறார். எதற்காக? அன்பு செய்வதற்காக. இந்த அன்பின் இதயமாக இருந்த இயேசு ஆண்டவர் இந்த அன்பினை காலம் முழுவதும் காட்டியதால் தான் யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்தில் 9வது இறைவார்த்தையில என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். அத்தகைய அன்புதான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் அல்ல, இன்று வரை நமக்காய் கொடுக்கின்ற இதயமாய் அவருடைய இதயம் இருக்கிறது. இதைத்தான் இணைச்சட்ட நூலில் 6ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தையிலே பார்க்கிறோம். உன் முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு, முழு உள்ளத்தோடு உன் கடவுளாகிய ஆண்டவரை அன்பு செய்வாயாக. இந்த அன்பு செய்கிற இதயத்தை நாம் ஒவ்வொருவரும் இன்றைய நாளில் பெற்று மகிழ்வதால் தான் பிரியமானவர்களே, அன்றைய நாளில் யோர்தான் ஆற்றங்கரையில நன்றாய் கவனித்தோம் என்று சொன்னால் தந்தையாம் இறைவனுடைய வாழ்த்தொலி கொடுக்கப்படுகிறது. இயேசு யோர்தான் ஆற்றங்கரையில் இறங்குகிறார். புறா வடிவிலே ஆவியானவர் அவர் மீது வந்து இறங்குகிறார். அப்போது அங்கே விண்ணகத்திலிருந்து தந்தையின் வாழ்த்தொலி அவர் மீது வந்து இறங்குகிறது. எப்படி என்றால் மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தையில என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆக மொத்தத்தில் இயேசுவின் இதயம் அன்பின் இதயமாக ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த அன்பிலிருந்து எது நம்மை பிரிக்கிறது? புனித பவுலடியார் அழகாய் கேள்வி கேட்கிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்தில் 8ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தையில கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை என்று அந்த அன்பை சுவைத்த பவுலடியார் இப்படியாய் சொல்லுகிறார் என்றால், இயேசுவின் இதயம் அன்பிதயமாய் இருக்கிறது என்றால் அந்த அன்பு இதயத்தை சுவைக்கிற நாம் ஏன் இயேசுவை அன்பு செய்வதில்லை? ஏன் படைத்த பொருட்களை அன்பு செய்வதில்லை? ஏன் படைப்பின் சிகரமான மனிதர்களை அன்பு செய்வதில்லை? இதை முதல் சிந்தனையாய் இறைவன் நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, இயேசுவின் இதயம் தாழ்ச்சியின் இதயம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இந்த தாழ்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது. அது இயேசு தன் வாழ்விலே கடைபிடித்து நமக்கு கற்றுக் கொடுத்தது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் வாசிக்கிறோமே, இயேசு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார், தம் தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலை தாழ்ச்சி என்ற மனநிலையில் கொடுக்கிறார். எப்படி என்றால், சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக இயேசு தன்னை முழுமையாய் தன் தந்தையாம் இறைவனிடத்திலே தாழ்ச்சியோடு ஒப்பு கொடுத்தார். அன்னை கன்னிமரியாள் லூக்கா நற்செய்தி 1:38 பார்ப்பது போல, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று தன்னை தாழ்த்தி கொண்டவராக, தாழ்ச்சியோடு நின்றவராக அன்னை கன்னிமரியாவை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனது அருமை சகோதர சகோதரியை, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த தாழ்ச்சியோடு நடந்த அவருடைய பண்பை நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். எவ்வாறெனில் மத்தேயு நற்செய்தி 23:12 இவ்வாறு வாசிக்கிறோம், தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவரும் உயர்த்து பெறுவார் என்று சொல்லுகிறாரே. இந்த தாழ்ச்சியான இதயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அத்துணை பேருமே இயேசுவுக்கு உரியவர்களாக மாற்றப்படுகிறோம். இதை யாக்கோபு தன்னுடைய திருமுகத்தில் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையில் இவ்வாறு சொல்கிறார், ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் இன்று இந்த தாழ்ச்சியான இதயம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசுவிடத்தில் இருக்கிறது உண்மைதான். நாம் பேசுகிறோம், தியானிக்கிறோம், சிந்திக்கிறோம். ஆனால் அந்த தாழ்ச்சியான இதயம் எனக்கும் உங்களுக்கும் இல்லையே. படித்த மேதாவித்தனம் முன் நிற்கிறது. பட்டமும் பதவியும் சுகமும் சொத்தும் சாதிய வெறியும் இனவெறியுமாக முன் நிற்கின்றது. மற்றவர்களை அடிமைப்படுத்த வேண்டும், அதிகாரப்படுத்த வேண்டும், தாழ்படுத்த வேண்டும், தாழ்வுக்குரிய மனநிலையில இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் பேசி புறணை பேசி எல்லாவற்றையும் புதைத்து விட வேண்டும் என்ற மனப்பாங்கு இருக்கிற பொழுது நாம் நம்முடைய வாழ்வில் இந்த தாழ்ச்சி என்ற எந்த குணத்தையுமே அந்த இதயத்தை பெற முடியாதவர்களாக இருக்கிறோம். எனவேதான் பிரியமானவர்களே, கடவுள் முன்னால் வருகிற பொழுதும் கூட நம்மால் தாழ்ச்சியோடு இருக்க முடியலை. என்னன்னா நம்ம அப்படியே மேதாவித்தனமா வரோம். என்ன பெருசா கடவுள் செஞ்சுட்டு போறாரு,
நம்மள்கிட்ட என்ன இல்லை என்று கேட்கிறவர்கள் எல்லாம் ஒரு நாள் அழிவை தான் சந்திக்க முடியும். ஏனென்றால் தாழ்ச்சியோடு வருவர்களை நெகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் வாழ வைக்கிற இதயம் இயேசுவின் தாழ்ச்சியான இதயம். இது இரண்டாவது சிந்தனை. மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, இயேசுவின் இதயம் என்பது இரக்கத்தின் இதயம். இந்த இரக்கத்தின் இதயத்தை நான் கனிவின் இதயமாகவும் பரிவின் இதயமாகவும் பார்க்கிறேன். ஏனென்றால் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்தை நீங்கள் திருப்புங்கள், ஏனென்றால் பரிவு என்னும் கட்டுகளால் அவர் உங்களை அணைத்து கொண்டார், உங்களை கட்டுகின்றார். அப்படி என்றால் இயேசுவினுடைய இந்த இரக்கம் மிகுந்த இதயம் என்ன செய்கிறது என்றால் நம் ஒவ்வொருவரையும் பரிவுள்ளத்தோடு அணுகுகிறது. இதைத்தான் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மார்க் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையில, பெரும் திரளான மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள், ஆயிரில்லா ஆடுகளைப் போல அவர்கள் அங்கே அலைகழிக்கப்பட்டதால் இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். ஆக இந்த பரிவுள்ளத்தை தான் இயேசு மீண்டுமாக மத்தேயு நற்செய்தி 11:28 30 வரை இன்றைய நற்செய்தியினுடைய வாழ்த்தொழிலை கூறப்படுவது போல சொல்லுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நான் மனத்தாழ்மையும் கனிவும் உடையவன். பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான ஒரு இதய பற்று. தன்னுடைய இதயம் இரக்கம் மிகுந்த இதயமாக இருப்பதால் தான் தன்னை அண்டி வந்த இறந்த மனிதர்களையும், முடக்குவாதமுற்ற மனிதர்களையும், நோயாளிகளையும், குற்ற உணர்வோடு நின்றவர்களையும், பாவிகளையும், எல்லா மக்களால் ஒதுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன் இரக்கம் மிகுந்த இதயத்தினால் அவர்களை நிறைவாய் நிரப்புகிறார் என்பதை தான் விவிலியம் எடுத்துரைக்கிறது. இதை அழகாய் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தையில, என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான், காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்று ஊதாரி மைந்தனாயிருந்த அந்த மைந்தனை ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? இரக்கத்தோடு, இரக்க இதயத்தோடு அவனை ஏற்றுக்கொள்ளுகிற பண்பை பார்க்கிறோமே. அதுதான் அன்புக்குரியவர்களை மூன்றாவதாக இயேசு நம்மிடத்தில் கற்றுக்கொள்வது. நாம் உடிந்திருக்கிறோம், நொடிந்திருக்கிறோம், இயேசுவை விட்டு விலகி இருக்கிறோம், கத்தோலிக்க திருச்சபை விட்டு போயிருக்கின்றோம், கனிவு நிறைந்த மக்களா இல்லாமல் இருக்கிறோம், அடுத்தவர் மீது பரிவு காட்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட இயேசு பொறுமையோடு காத்திருப்பதெல்லாம் எதற்காக என்றால் அவரின் இரக்க மிகுந்த இதயம் நம் மீது இருக்கிறது என்பதற்காக தான். கடைசியாக நான்காவதாக நாம் பார்க்கிறோம், இயேசுவின் இதயம் இறை திருவுளத்தை ஏற்ற இதயம். இந்த இறை திருவுளத்தை ஏற்றதால் தான் என்னவோ ஆண்டவர் இயேசுவினுடைய இதயம் தந்தையோடு, தந்தையின் இதயத்தோடு ஒத்திருந்ததாக நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையில இவ்வாறு வாசிக்கிறோம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என் உணவு என்று பார்க்கிறோம். இதன் அர்த்தம் என்ன? இயேசு தன் வாழ்வில் எந்த ஒரு சூழலிலும் அவருடைய விருப்பத்தை நாடியதே கிடையாது, அவருடைய எண்ணத்தை நாடியதே கிடையாது, அவருடைய சொந்த சுய வாழ்வை நாடியதே கிடையாது என்று நற்செய்தியாளர்கள் பல்வேறு போதகர்களெல்லாம் சொல்வது போல, நான் தான் எல்லாம், என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொல்லுகிற பிதற்ற தன்மை எல்லாம் இயேசுவிடத்தில் இல்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பியவர் தந்தை, அவரோடு நான் இருக்கிறேன், அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒரு இதய பற்றுறுதி தான் இறை திருவுள்ளத்தினுடைய இதயமாக இருக்கிறது. எனது அருமை சகோதர சகோதரிகளை, எரேமியா புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், உங்களுக்காக நான் வைத்திருக்கின்ற திட்டம் கேடு விளைவிப்பதற்கான திட்டம் அல்ல, மாறாக அது நல்வாழ்வின் திட்டம் என்று நமது ஆண்டவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக யாரெல்லாம் இறை திருவுளத்தை நாடுகின்றோமோ, யாரெல்லாம் இறை திருவுளத்தினுடைய இதயத்தை இயேசுவை போல நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அத்தகைய இதயம் இயேசுவோடு ஒத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களை, கடைசியாக நம்பிக்கையின் இதயம் இயேசுவின் இதயம். இயேசுவினுடைய வாழ்வை பொறுத்தவரை எல்லா சூழலிலும் இந்த நம்பிக்கை முழுமையாக கொடுக்கப்பட்டது. இதைத்தான் ரோமியர்கள் எழுதிய திருமுகத்தில் 4:3 இவ்வாறு வாசிக்கிறோம், ஆபிரகாமினுடைய வாழ்வில் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக வழங்கினார். இதையே யோவான் நற்செய்தி 6:47 இயேசு இவ்வாறு நமக்கு பறைசாற்றுகிறார், என்னை நம்புவோர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார் என்று. இதை 2ஆம் வாசகம் உறுதிப்படுத்துகிறது. இன்று வாசிக்கப்பட்ட இந்த 2ஆம் வாசகத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், யாரெல்லாம் நம்பிக்கையோடு அணுகி வருகிறார்களோ, யாரெல்லாம் நம்பிக்கையை அணுகுமுறையாக கொண்டிருக்கிறார்களோ அவர் என் மீட்பை பெறுவார்கள் என்று இயேசு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கற்றுக் கொடுக்கிறார். எனவே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில இந்த இதயத்தை யாருமே புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எல்லாரும் நம்ம இதயத்தை புரிஞ்சுக்குவாங்களா?
நம்ம தப்பு செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முகத்திலே அது தெரிஞ்சிடும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். நீ நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் இருங்க, எந்த குற்றமும் செய்யாமல் இருங்க, எந்த பாவமும் செய்யாமல் இருங்க அப்படின்னா நம்முடைய இதயம் மகிழ்ச்சியாக இருக்கும், முகம் மலர்ச்சியாக இருக்கும், நம்முடைய செயல்கள் எல்லாம் கடவுளுக்கு உரியதாக இருக்கும். ஆனால் பல நேரங்களில் பிரியமானவர்களை, ஒரு சின்ன உதாரணம், நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறவர்கள் அந்த மொபைல் ஃபோனை நம்மள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்கும் போதே அவங்க நம்ம முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் களவாணித்தனம் பண்ணுறானா இல்லை உண்மையிலே என்ன செய்கிறான், நம்மள்கிட்ட அன்பாக இருக்கிறானா என்று பெற்றோர்கள் எல்லாம் பிள்ளைகளிடத்துல கண்டிப்பாக தெரிந்து கொள்வார்கள். ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற அன்பு எல்லாம் அன்புக்குரியவர்களை ஒரு கயமை உணர்வோடு இருக்கு. எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லுகிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற வாழ்வாக தான் நம்முடைய வாழ்வு இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இன்று முகத்துக்கு முன்பாக நம்மை துதிக்கிறவர்கள் எல்லாம் முகத்திற்கு பின்பாக நம்மை இகழ்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவர் அல்ல. சாமுவேலுக்கு எழுதிய முதல் நூலில் 16:7 நாம் பார்க்கிறோம், மனிதர் முகத்தை பார்க்கின்றார்கள், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார். எனவேதான் அகத்தில் இருக்கின்ற அந்த இதய பற்று நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் மீது இருக்க வேண்டும் என்பதை இந்த இதய பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்றால் நாம் எப்படி வாழ வேண்டும்? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2:20 இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறார் என்று பவுலடியார் சொல்வது போல நாம் சொல்ல வேண்டாமா? கலாத்தியர் இது பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2:5 கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று சொல்லுகிற புனித பவுலடியாருடைய வார்த்தை இன்று நமக்கான வார்த்தையாக அமைய வேண்டாமா? அப்படி அமைய வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் அன்பின் இதயமாகவும், இரக்கத்தின் இதயமாகவும், இறை திருவுளத்தை ஏற்கிற இதயமாகவும், நம்பிக்கையின் இதயமாகவும், அதைவிட தாழ்ச்சியின் இதயமாக இருக்கிற பொழுது அன்பு இதயம் என்றும் அன்பை எய்து அடுத்தவர்களை துன்புறுத்தாது. ஒவ்வொரு நாளும் தாழ்ச்சியின் இதயம் மற்றவர்களை தாழ்வுக்குரிய நிலையில அடிமைப்படுத்தாது. மூன்றாவது, இரக்கம் நிறைந்த இதயமாக என் இதயம் இருந்தது என்று சொன்னால் அடுத்தவருடைய இறப்பில நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். இறப்பு என்றால் மனித உடல் இறப்பை அல்ல, பேச்சினாலும் சொல்லினாலும் செயலினாலும் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களாலும் ஒருவன் கூனி குறுகி நிற்கிறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு வகையான இறப்பு தான். ஆக இரக்கம் இல்லாத போது இறப்பை சந்தித்து நாம் மகிழ்ச்சி உறுகிறோம். அடுத்ததாக பார்க்கிறோம், இறை திருவுளத்தின் இதயமாக நம்முடைய இதயம் இல்லை என்றால் நம்முடைய இதயம் மற்றவர்களுக்கு எதிரான இதயமாக இருக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களை, நம்பிக்கை இதயமாக நம்முடைய இதயம் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் நய வஞ்சகமும் அவ நம்பிக்கையும் நிறைந்த இதயமாக நம்முடைய இதயம் இருக்கிறது. எனவே சிந்திப்போம், இந்த இறுதி ஆண்டவர் பெருவிழாவில் ஆண்டவர் இயேசுவினுடைய இதயத்தை பற்றுறுதி மிக்க இதயமாக நவநாள் சிறப்புகிறோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து இறுதி ஆண்டவருக்கென்று நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்று குடும்ப நலனுக்காக ஜெபிக்கிறோமே. இயேசுவின் இதயம் அப்படி இருந்தது என்பது உண்மை, முழுமையான உண்மை, நம்பிக்கை நிறைந்த பார்வை. ஆனால் என்னுடைய உங்களுடைய இதயம் எப்போது அவரை போன்று மாறப்போகிறது என்பதனுடைய கேள்விதான். இறுதியாக எரேமியா புத்தகம் 17:10 இவ்வாறு ஆண்டவர் சொல்லுகிறார், நம் இதயத்தை இந்த உலகில் யாருமே அறிந்து கொள்ள முடியாது. எனவே தான் நாம் பாடுவோமே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் இதயம் யாருக்கு தெரியும் என்று சொல்லுகிற பொழுது அடுத்த ஆன்மீக வார்த்தை என்ன இருக்கிறது? என் இதயம் என் இயேசுவுக்கு தெரியும். உடைந்த இதயமா, நொறுங்குண்ட இதயமா, கூனி குறுகி இருக்கிற இதயமா, பாவம் நிறைந்த இதயமா, பற்றுதலற்ற இதயமா, நம்பிக்கையற்ற இதயமா, நயவஞ்சம் இருந்த இதயமா என்பதை இயேசுவுக்கு நன்றாக தெரியும் என்பதை தான் ஆண்டவராகிய நானே இதய சிந்தனைகளை ஆள்பவன் என்று கடவுள் இன்றைய நாளில் நமக்கு பயிற்றுவிக்கிறார். எனவே சிந்திப்போம், நம்முடைய உள் உணர்வுகளை ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம் இதயத்தை அர்ப்பணித்து, இயேசுவே என் இதயம் உம்முடைய இதயத்தை போல மாற்றி அமைக்க தேவையான எல்லா வரங்களையும் இந்த திருப்பலியில் எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது எரேமியா புத்தகம் 17:14 படியாக, ஆண்டவரே என்னை நலமாக்கும், நானும் நலமடைவேன், என்னை விடுவியும், நானும் விடுதலை அடைவேன், ஏனெனில் நீரே என் புகழ்ச்சி கூறியவர் என்று துதிப்போம், ஆராதிப்போம். தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இயேசுவின் இதயமாய் என்று மாறுவோம். ஆமேன். இப்போது அனைவரும் இணைந்து நமது நம்பிக்கை அறிக்கையிட்டு இறைவனுடைய இதயத்திற்கேற்ற மக்களாய் வாழ்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம்
உலகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவாராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்ற பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். பகையுள்ள நெஞ்சம் பகிர்ந்திடும் காணிக்கை இறைவன் ஏற்பதில்லை. எளியவர் உள்ளம் தரும் நல் காணிக்கை இறைவன் மறுப்பதில்லை. இதை உணர்ந்தே உள்ளம் இணைந்தே தருகின்ற காணிக்கை ஏற்றருள்வாய் காத்தருள்வாய், காலமும் துணை நிற்பாய். இறைவனின் பாதம் வழி தரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகும். எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமையருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயம் அனைவரிடம் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார்.
ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு நாங்களும் ஒன்றிணைந்து உமது மாட்சியை புகழ்ந்தேத்தி அக்களித்து ஆர்ப்பரித்து அகமகிழ்ந்து ஒரே குடும்பமாய் இணைந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமேரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவின் இதயத்தில் தாங்கிய பண்புகளை நம்முடைய இதயத்திலும் ஏற்று இறைவனுக்கு உகந்த இதயமாக மாற இரு கரங்களை விரித்து இறைவனை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். அன்பிதயமாக, தாழ்ச்சியின் இதயமாக, நம்பிக்கையின் இதயமாக, இரக்கத்தின் இதயமாக, இறை திருவுளத்தை நிறைவேற்றிய இதயமாக இன்று நம் மத்தியில் நம் இதயத்தில் உறைய வருகிற அதே இயேசு ஆண்டவர் அன்பையும் இரக்கத்தையும் தாழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இறை திருவுளத்தை ஏற்கிற பண்பையும் நம்மில் வளரச் செய்து வாழச் செய்து கரம்பிடித்து வழிநடத்துபவராய் வருகிறார்.
இவருடைய இந்த விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்புதையால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரே கண்டுகொள்ள கற்று கொள்வோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இயேசுவின் இதயமாக என்று வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இங்கும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.